கோடிக்கணக்கான அற்புதங்களை செய்கின்ற புனித அந்தோனியாருடைய மற்றுமொரு புதுமையை இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம். புனித அந்தோனியாரில் பக்தியும் அன்பும் கொண்ட மக்கள் ஏராளம் பேர். உலகத்தில் அமைந்திருக்கின்ற புனித அந்தோனியாரின் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அங்கு வருகின்ற அந்தோனியாரின் பக்தர்கள் அநேக பேர். நீங்களும் உங்களுக்கு தேவையானவற்றை புனித அந்தோனியார் மூலம் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். இப்போது புனித அந்தோனியாருடைய இந்த புதுமை என்னவென்று பார்ப்போம். புனித அந்தோனியார் அவர் உயிரோடு இருந்தபோதே நடந்ததாக சொல்லப்படும் ஒரு புதுமை. அந்த புதுமை இப்படி பதிவாகியுள்ளது. பாதுவா நகரைச் சேர்ந்த பீட்டர் என்ற ஒருவருக்கு படோவானா எனும் ஒரு மகள் இருந்தாள். அவள் 4 வயதாக இருந்தாலும் தனது கால்களை முற்றிலும் பயன்படுத்த முடியாமல் கைகளை நம்பி ஊர்ந்து செல்லும் பாம்பு போல நகர்ந்து வந்தாள். அத்தோடு அவள் மயக்க நோயாலும் எபிலெப்சி பாதிக்கப்பட்டிருந்ததால் அடிக்கடி விழுந்து உருண்டு போவது வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் பீட்டர் தன் மகளை தூக்கிக் கொண்டு நகரில் நடந்து செல்லும் போது அங்கே புனித அந்தோனியாரை சந்தித்தார். அவர் பரிவோடு புனிதரை நோக்கி தன் மகளின் மீது சிலுவை அடையாளம் வரைந்து ஆசீர்வதிக்குமாறு வேண்டிக் கொண்டார். அந்தோனியார் அந்த தந்தையின் விசுவாசத்தை வியந்து அந்த சிறுமியை ஆசீர்வதித்தார். வீடு திரும்பியதும் பீட்டர் தன் மகளை கால்களில் நிறுத்தினார். சிறிய ஊன்றுகோல் ஒன்றின் துணையோடு அவள் உடனே நடக்கத் தொடங்கினாள். பின்னர் அந்த ஊன்றுகோல் துணையையும் எடுத்துவிட்டு தந்தை அவளுக்கு குச்சியை கொடுத்தார். வீடு முழுவதும் நடந்து கொண்டிருந்த போது அவள் தொடர்ந்து உடல் நலத்தில் மேம்பட்டு வந்தாள். பின்னர் அந்த ஊன்றுகோல் துணையையும் எடுத்துவிட்டு தந்தை அவளுக்கு குச்சியை கொடுத்தார். வீடு முழுவதும் நடந்து கொண்டிருந்த போது அவள் தொடர்ந்து உடல் நலத்தில் மேம்பட்டு வந்தாள். இறுதியில் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த தருணத்திலிருந்து புனித அந்தோனியாரின் அருளால் அவள் முற்றிலும் குணமடைந்தாள். எந்த துணையோ ஆதரவோ அவளுக்கு தேவையில்லை. அது மட்டுமன்றி அவள் இனி ஒருபோதும் எந்த நோயாலும் சிறிதளவிற்கு கூட மயக்க நோயாலும் பாதிக்கப்படவில்லை. இது புனித அந்தோனியார் செய்த அற்புதங்களில் ஒன்று. இந்த அற்புதம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது விசுவாசத்தின் வலிமை அற்புதங்களை நமக்கு செய்யும் என்பது. பீட்டர் தனது சிறுமியை பார்த்தபோது அவளுக்கு மனிதர்களால் உதவ இயலாது என்று உணர்ந்தார். ஆனால் அவர் மனம் தளரவில்லை. இறைவரது தூதரான புனித அந்தோனியாரின் மூலம் கடவுளின் கருணையை நாடினார். அந்த உண்மையான நம்பிக்கையும் தந்தையின் அன்பும் இணைந்தபோது கடவுளின் அருள் அற்புதமாக வெளிப்பட்டது. இன்றைய வாழ்விலும் பல நேரங்களில் நாம் இயலாமை, நோய், துன்பம், ஏமாற்றம் போன்றவற்றால் சோர்ந்து போகிறோம். எத்தனை தடவை முயன்றாலும் எதுவும் நம்மால் முடியாதது போல தோன்றும். ஆனால் இந்த நிகழ்ச்சி நம்மை நினைவூட்டுகிறது, கடவுளிடம் சொல்லும் நம்பிக்கையான வேண்டுதல் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. அன்பான மனத்தோடும் முழுமையான நம்பிக்கையோடும் கடவுளின் அருளை நாடும் போது அவர் நம்மை கைவிட மாட்டார். எப்படி பீட்டரின் மகள் குணமடைந்தாளோ அப்படியே நம்முடைய ஆன்மீக நோய்கள், உடல் நோய்கள், மன அழுத்தங்கள் எல்லாம் கடவுளின் அருளால் தீரும். மேலும் இங்கு நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுவது என்னவென்றால், அன்பும் விசுவாசமும் சேர்ந்தால் அதுவே அற்புதத்தை உருவாக்கும் என்பதே. பீட்டர் தனது மகளை அன்போடு தூக்கிக் கொண்டு சென்றார். ஆனால் அந்த அன்பு நம்பிக்கையோடு கலந்ததால் கடவுளின் சக்தி அவளின் வாழ்வில் வெளிப்பட்டது. எனவே நம் குடும்பத்திற்காகவும் நம் அன்புக்குரியவர்களுக்காகவும் சமுதாயத்திற்காகவும் நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டால் நம் வாழ்விலும் சிறியதோ பெரியதோ அற்புதங்கள் நிகழும். புனித அந்தோனியார் வழியாக நீங்களும் உங்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்களுக்கும் புனித அந்தோனியார் அற்புதங்களையும் வல்லமைகளை செய்வார். நீங்களும் துன்பத்திலிருந்து நோய்களிலிருந்தும் விடுதலை பெறலாம். இந்த செபத்தை கேளுங்கள் அல்லது சொல்லுங்கள். புனித அந்தோனியாரின் அற்புத ஜெபம். அன்பான பரலோக பிதாவே, பீட்டரின் மகளை குணமாக்கிய புனித அந்தோனியாரின் ஜெபங்களின் மூலம் நீங்கள் வெளிப்படுத்திய கருணைக்கும் அற்புதத்திற்கும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலும் பலவீனங்களும் துன்பங்களும் இருக்கின்றன. சில நேரங்களில் நாங்கள் விழுந்து எழ முடியாமல் போகிறோம். ஆனால் உம்மிடம் நம்பிக்கையோடு வருகிறோம். எங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தி எங்கள் குடும்பத்திற்கும் அன்புக்குரியவர்களுக்கும் உமது குணமாக்கும் கரங்களை நீட்டிடும். புனித அந்தோனியாரே, நீங்கள் பீட்டரின் மகளை ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதித்து எங்கள் ஆன்மா, உடல், மனம் ஆகியவற்றில் இருக்கும் நோய்களிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டுகிறோம். கர்த்தரே, எங்கள் வாழ்வில் உமது அன்பும் அருளும்
என்றும் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தோடு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவர்களோடு இந்த செய்தியை ஷேர் செய்யுங்கள். இதை கேட்கின்றவர்களுக்கும் இதன் மூலம் நன்மை கிடைக்கட்டும். நன்றி.